எக்காலமும் போற்றிடுவேன். அவர் புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். ஆண்டவரை எக்காலமும் போற்றிடுவேன். அவர் புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். என்னோடு ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். ஒருமித்து அவர் நாமம் உயர்த்திடுவோம். என்னோடு ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். ஒருமித்து அவர் நாமம் உயர்த்திடுவோம். நடனமாடி நன்றி சொல்லுவோம். நடனமாடி நன்றி சொல்லுவோம். ஆண்டவரை எக்காலமும் போற்றிடுவேன். அவர் புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். ஆண்டவரை எக்காலமும் போற்றிடுவேன். அவர் புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். ஆண்டவரை தேடினேன், செவி கொடுத்தார். எல்லாவித பயத்தினின்றும் விடுவித்தார். ஆண்டவரை தேடினேன், செவி கொடுத்தார். எல்லாவித பயத்தினின்றும் விடுவித்தார். நடனமாடி நன்றி சொல்லுவோம். நடனமாடி நன்றி சொல்லுவோம். பாடுவோம். நடனமாடி நன்றி சொல்லுவோம். நடனமாடி நன்றி சொல்லுவோம். ஆண்டவரை எக்காலமும் போற்றிடுவேன். அவர் புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். ஆண்டவரை எக்காலமும் போற்றிடுவேன். அவர் புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். அவரை நோக்கி பார்த்ததால் பிரகாசமானே. எனது முகம் வெட்கப்பட்டு போகவே இல்லை. அவரை நோக்கி பார்த்ததால் பிரகாசமானே. எனது முகம் வெட்கப்பட்டு போகவே இல்லை. நடனமாடி நன்றி சொல்லுவோம். நடனமாடி நன்றி சொல்லுவோம். பாடுவோம். நடனமாடி நன்றி சொல்லுவோம். நடனமாடி நன்றி சொல்லுவோம். ஆண்டவரை எக்காலமும் போற்றிடுவேன். அவர் புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். ஆண்டவரை எக்காலமும் போற்றிடுவேன். அவர் புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். ஏழை நான் கூப்பிட்டேன், பதில் தந்தாரே. நெருக்கடிகள் அனைத்தினின்றும் விடுவித்தாரே. ஏழை நான் கூப்பிட்டேன், பதில் தந்தாரே. நெருக்கடிகள் அனைத்தினின்றும் விடுவித்தாரே. நடனமாடி நன்றி சொல்லுவோம். கைகள் தட்டி நன்றி சொல்லுவோம். நடனமாடி நன்றி சொல்லுவோம். கைகள் தட்டி நன்றி சொல்லுவோம். ஆண்டவரை எக்காலமும் போற்றிடுவேன். அவர் புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். ஆண்டவரை எக்காலமும் போற்றிடுவேன். அவர் புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். நல்லவர், சுவைத்து பாருங்கள். அவரை நம்பும் மனிதரெல்லாம் பாக்கியவான்கள். இயேசு நல்லவர், சுவைத்து பாருங்கள். அவரை நம்பும் மனிதரெல்லாம் பாக்கியவான்கள். நடனமாடி
தட்டி நன்றி சொல்லுவோம், நடனமாடி நன்றி சொல்லுவோம், கைகள் தட்டி நன்றி சொல்லுவோம். ஆண்டவரை எக்காலம் போற்றிடுவே, அவர் புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். ஆண்டவரை எக்காலமும் போற்றிடுவே, அவர் புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். கரமுயர்த்தி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உள்ளம் உருகும் மனநிலை வேண்டும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியில் 2 முக்கியமான பகுதி வந்திருக்கிறது. ஒன்று, ஆண்டவர் இயேசு ஊமை பேயை நீக்குகின்ற நிகழ்வு, அந்த அற்புதம் நடக்கிறது. இரண்டாவது, இயேசுவினுடைய பரிவு உள்ளம் மக்கள் மீது ஆயனில்லா ஆடுகள் போல் இருப்பதனால் அவர்களுடைய நிலையை பார்ப்பதும், அந்த நிலையை போக்குவதற்கு மற்ற எல்லோரையும் அழைப்பதையும் தான் இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்லுகிறது. அவர்கள் ஆயனில்லா ஆடுகள் போல் இருந்தார்கள், அதனால் அவர்களுக்கு நாம் ஆயனாக வந்து அவர்களை வழிநடத்த வேண்டும், வாருங்கள், அதற்காக ஜெபியுங்கள், அழைத்தல் வேண்டும் என்று ஜெபியுங்கள் என்று சொல்கிறார். இங்கே ஆன்மீகத்தோடு நல்வழிப்படுத்துதலையும் மனுக்குலம் செய்ய வேண்டும், நாம் செய்யணும். அத்தகைய நிலைக்காக காத்திருக்கும் மக்களுக்கு நாம் பணி செய்ய வேண்டும் என்று. இதை செய்யறதுக்கு தான் ஆள் வேணும். அதாவது ஆன்மீக தாகத்தோடு எனக்கு யாராவது நல்வழி காட்ட மாட்டாங்களா அப்படின்னு இயங்குகிறவர்களுக்கு பணி செய்வதற்கு ஆள் தேவைப்படுகிறது என்று சொல்கிறார். இங்கே இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறார் பாருங்க இயேசு. இங்கே பரிவு காட்டுங்கள் என்கிறார். பரிவு காட்டு, மற்றவர்கள் மீது நீ பரிவு காட்ட வேண்டிய அழைப்பை ஏற்றுக்கொண்டு வா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவாங்க இல்லையா, பரிவு காட்டுங்க, பரிதாபப்படாதீங்க அப்படிம்பாங்க. கம்பேஷனேட்டாக இருங்க, பிட்டிஃபுல்லாக இருக்காதீங்கம்மா, ரொம்ப பரிதாபப்படக்கூடாது. இது ஆன்மீக ஸ்பிரிச்சுவலாகவும் சரி, ஹியூமனாகவும் சரி, நம்ம பரிவு காட்ட வேண்டுமே ஒழிய பரிதாபப்படக்கூடாது. ரெண்டுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. பரிவு காட்டுவது என்பது என்ன தெரியுமா? ஏதோ தூர நின்றுக்கிட்டு அவங்களுக்காக சப்பு கொட்டுறதில்ல, பாவம் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு தூர நின்றுக்கிட்டு சொல்கிறது இல்லை. உண்மையான அர்த்தம் என்ன சொல்கிறாங்கன்னா, யார் துயரப்படுகிறார்களோ அவர்களோடு நின்று அதை தன் வழியாக உணர்ந்து களத்தில் இறங்கி அதை நீக்குவதற்கு போராடுவது, இதுதான் உண்மையான பரிவு காட்டுதல் என்பது. 1993-94 நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு உண்டு. இந்தியாவில் பல பகுதிகளில், குறிப்பாக மகாராஷ்டிரா லாத்தூர்லேயும் குஜராத் சூரத்துலேயும் அதிகமாக சொல்லுவார்கள் என்னென்னா, பிளேக் நோய் வந்ததுன்னு சொல்லி. அந்த காலகட்டத்தில் பிளேக் நோய் வந்தது. எல்லோரும் என்ன பண்ணாங்க, வீட்டை பூட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ளே இருந்தாங்க, வெளியில் வரமாட்டாங்க. எலி வழியாக காற்று வழியாக இது பரவுதுன்னு சொன்ன உடனே எல்லாரும் வீட்டை பூட்டி விட்டு வெளியூருக்கு போகிறது, இப்படி ஓடிக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி இருந்த சூழலில் இந்த உலக நாடுகள் எல்லாம் என்ன செய்ததாம், இதை போக்குவதற்கு பரிதாபப்பட்டு எல்லா நாடுகளும் நிதி கொடுத்தார்கள். அதற்கான காரியங்கள்லாம் செஞ்சு ரொம்ப பரிதாபப்பட்டு பேசியிருக்கிறாங்க, பதிவும் செய்திருக்கிறார்கள். ஆனால் இந்த சூழலில் தான் 80 வயசு இருக்கும் அன்னை தெரசா, அவங்க களத்தில் இறங்கி பணி செய்கிறதுக்கு போகிறாங்க அவங்களுடைய அருட்சகோதரிகளோடு. அப்போ என்ன சொல்கிறாங்க தெரியுமா அவர்கிட்ட, இந்த மாதிரி அம்மா உங்களுக்கு வயசாகிடுச்சு, உங்களுக்கு உடம்பு பலவீனமாக இருக்குது, அதோடு இல்லை இதயம் பலவீனமாகவும் இருக்குது, அதனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க, நீங்கள் போக வேணாம் விடுங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காங்க. அப்போ அவங்க சொன்னாங்களா ஒரு வார்த்தை, மக்கள் பயந்து ஓடும் பொழுது அங்கே இறைவனுடைய அன்பு தேவைப்படும் பொழுது நான் எப்படி உள்ளே இருக்க முடியும் என்று சொன்னார்களாம். இதுதான் உண்மையான பரிவு காட்டுதல். ஆண்டவர் இயேசு இன்று நம்மை கொடுக்கிற அழைப்பு, நம்மளை கூப்பிட்டு இத்தகைய பரிவு காட்டுதலின் பணியை செய்ய அழைப்பு கொடுக்கிறார். வாங்க, இரக்கத்தோடு வாங்க, இறக்கிற வரைக்கும் இரக்கம் காட்டி வாழ்வோம். திருப்பாடல் 19ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் இந்த காண்பிக்கிற இந்த வார்த்தையை நல்லா கவனிச்சு வாசிங்க. 13வது வசனம் வாசிக்கிறீங்களாப்பா? மேலும் ஆணவ மிக்கோரிடமிருந்து உம் அடியானை காத்தருளும், அவர்கள் என்னை ஆட்டி படைக்காதிருக்கட்டும், அப்பொழுது நான்
மாசற்றவனாயிருப்பேன், பெரும் பிழை எதையும் செய்யாதிருப்பேன். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அந்த வார்த்தையை நல்லா கவனிச்சு பாருங்க. அவர்கள் என்னை ஆட்டி படைக்காதிருக்கட்டும், அப்போது நான் மாசற்றவனாயிருப்பேன், பெரும் பிழை எதையும் செய்யாதிருப்பேன். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. பாவம் ஒரு மனுஷனு கூட அடுத்த நிலைமைகளை எங்க கொண்டு போகும்னா, நல்லா கவனிச்சு பாருங்க. இன்னைக்கு நல்லா கவனிங்க, இந்த வார்த்தையை நல்லா எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு மனிதன் அவன் பாவத்தின் நிமித்தமாக சமாதானத்தை இழக்கிறான். சமாதானத்தை இழந்தவன் துணிகரமான பாவத்திற்குள்ளாக வருகிறான். மூன்றாவது, பாவம் எந்த நிலைக்கு அவனை கொண்டு போகும்னா, அவன் அந்த பாவத்திற்கு அடிமையாக மாறுகிறான். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. பாவம் எந்த நிலைமைக்குள்ள கொண்டு போகும்? யோவான் 8:34 சொல்கிறது, பாவம் செய்யும் எவனும் பாவத்திற்கு அடிமை. அல்லேலூயா. பக்கத்துல கை கூட சொல்லுங்க, பாவம் செய்யறவன் யாருக்கு அடிமை? சொல்லுங்க, பாவம் செய்யறவன் யாருக்கு அடிமை? சிஸ்டர் சொல்லுங்க, பாவம் செய்யறவன் யாருக்கு அடிமை? பாவம் செய்கிறவன், அக்கிரமம் செய்கிறவன், அநீதி செய்கிறவன் எதுக்கு அடிமையா மாறுறான்? சொல்லுங்க, எதுக்கு அடிமையா மாறுறான்? பாவத்திற்கு அவன் அடிமையாக மாறுகிறான். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க பாருங்க, பைபிள்ல ஆண்டவர் ஒரு சம்பவத்தை நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். கைகளை வைத்து சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க தயவு செய்து நீதி தலைவர்கள், என்ன புத்தகம்? நீதி தலைவர்கள் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த நீதி தலைவர்ல நான் இந்த பகுதியில் உங்களுக்கு பிரித்து காண்பிக்கிறேன், நீங்கள் எடுத்து வாசிக்கணும். நீதி தலைவர்களை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல 13ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்துக்கொள்ள, 14ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 14ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம் படிங்க. சிம்சோன் திம்னாவுக்கு சென்றார். திம்னாவில் பெலிஸ்திய மகளிர் ஒருத்தியை கண்டான். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சிம்சோன் யாரை பார்த்தான்? ஏமா சொல்லு, சிம்சோன் யாரை பார்த்தான்? அவன் போயிட்டு இருந்தான், போற வழியில ஒருத்திய பார்த்தான். பார்த்ததோட அவன் கதை முடிஞ்சது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அவன் போன போக்குல ஒருத்திய பார்த்தான், பெலிஸ்திய பெண் ஒருத்தியை பார்த்தான். பார்த்தவன் என்னானா? சொல்லுங்க, என்னானா? அதை பார்த்து அவன் என்ன செஞ்சிட்டான்? அதுல விழுந்தான். இன்னைக்கு நிறைய பேர் விழுந்தவங்க எந்திக்கவே இல்லை. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. பெலிஸ்திய பெண் ஒருத்தியை கண்டான். இப்ப பாருங்க, அவனுக்காக அவன் வீர சாதனை எல்லாம் செய்யறான். சிலர் பாருங்க வீர சாதனை எல்லாம் செஞ்சிருப்பாங்க. என்ன, கையில கோடா தெரியும். சில பையங்களுக்கு பார்த்தா கையில இப்படியே வெட்டி வெட்டி வச்சிருப்பாங்க. பார்த்திருக்கீங்களா? நீங்க என்ன ஒரு மாதிரி பாக்கிய பார்த்திருக்கீங்களா இல்லையா? அப்படி சொல்லு. சிலவன் இப்படி ரவுண்ட் ரவுண்டா வச்சிருப்பான், சுட்டு சுட்டு வச்சிருப்பான். ஐ லவ் யூ. காட்ட மாட்டாவளா? காட்டுற மாதிரி தானே வைக்கான் அவளை. வரும். பிரைஸ் தி லார்ட். எதுக்கும் நீ இல்லைன்னா என்னால வாழவே, உசுரே போனாலும் சரிடா, உன் உசுறு தான் போத. அல்லேலூயா. இவனை நல்லா கவனிச்சு பாரு. நம்மாலும் இப்படித்தான். யாரு? இந்த சிம்சோனும் ஒருத்திய அழகுல மயங்கினா விழுந்தான். திருந்தினானா? சொல்லுங்க, திருந்தினானா? அவன் திருந்தல. ஏன்? அவன் ஒருத்தன் பாவத்துக்கு அடிமை ஆயிட்டானா, அவன் அடுத்து 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 அதற்கு அடிமையாக தன்னையே கையளித்து விடுவான்.